பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இணைந்து முடிவெடுப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், வன்னியர் சங்கமும் பாமகவும் எப்போதும் போல செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த வதந்தியெல்லாம் வேண்டாம், எப்பொழுதும் இருக்கிற மாதிரி கட்சியும் சரி சங்கமும் சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். கூட்டம் முடியலைங்க சார். கூட்டம் முடிஞ்ச பிறகு போராட்டம் குறித்து அறிவிப்பு வன்னியர் இடஒதுக்கீடு அது திடீர்னு இந்த கூட்டத்தில் இல்லை, இது ஒட்டுமொத்தம் ஒரு பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதை அறிவிக்கணும்னு சொன்னால் எல்லாரையும் கூட்டி பேசி அறிவிக்கணும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வரும் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் இணைந்து முடிவெடுப்பார்கள் என்றார். அன்புமணியுடன் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அன்புமணி வந்தால் மகிழ்ச்சி என தெரிவித்த ஜி.கே. மணி, வராவிட்டாலும் கூட்டம் நடக்கும் என்றார். அன்னைக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் கூட்டத்துக்கு முதல் நாள் இரவு மருத்துவர் ஐயா மாவட்ட செயலாளர்லாம் கையொப்பம் பெற்று, உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான், தெரியாத செய்தி இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, கையொப்பம் பெற்றுக்கொண்டு அவரை கட்சியிலிருந்து அடிப்படை நீக்க போகிற ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. இது யார் பரப்புனாங்க, எப்படி பரப்புனாங்கன்னு தெரியல, ஒரு வதந்தியை பரப்பி மிகப்பெரிய குழப்பத்துக்கே உண்டாக்கிட்டாங்க. இந்த குழப்பம் தேவையற்றது. இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் இப்படி ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சலசலப்பு மிக விரைவில் தீரும். ஒரு நேத்திக்கு கடந்த 3 நாட்களாக ஒரு நல்ல முடிவு எட்டக்கூடிய நிலையில் இருக்குது. எங்கள் மருத்துவரையா அவர்களும் மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள், உங்களையும் சந்தித்து பேசுவார்கள். தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம். இந்த தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றியை பெறும். பாமக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் கட்சியின் நிறுவனர் ராஜினாமா கடிதம் பெற உள்ளதாக சிலர் திட்டமிட்டு வதந்தி பரப்பியதாக ஜி.கே. மணி குற்றம் சாட்டினார். வதந்தியின் காரணமாகவே பல நிர்வாகிகள் கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு வரவில்லை என்றும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.